வரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சளி வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளு பசியே இருக்காது. பசி இல்லாமயே சாப்பிடுவோம். இல்ல ஓவரா சாப்பிட்டுருப்போம். எங்கேயாவது ஃபங்ஷன்ஸ்ல சாப்பிட்டுருப்போம், ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம். இல்ல சாப்பிட்ட ஃபுட் ப்ராப்பரா டைஜஷன் ஆகாம ஏதாவது இன்டைஜஷன் ஆயிருக்கும். ஸோ ஃபுட் பாய்சன் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டில தான் தெரியும். ஆனா வயித்துக்குள்ளேயே அப்பப்ப நமக்கு ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி நடக்கும். ஸோ இது எல்லாத்தோட இண்டிகேஷன் தான் கோல்ட் அண்ட் காஃப். அதுவும் வறட்டிருமல் இருக்குனாலே நுரையீரல்ல சளி அப்படியே தேங்கி போய் காய்ந்து போய் உறைந்து போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப நுரையீரல்ல இருக்க சின்ன சின்ன மைன்யூட்டான வெசல்ஸ்ல இந்த மாதிரி சளி அடைத்துக் கொள்ளும் போது உடல் முழுக்க செல்ல வேண்டிய ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஸோ அப்ப லங்ஸ் தான் எனர்ஜியே. ஸோ அது பலவீனமா இருக்கும்